நன்மைகள் என்ன, நவமான பாஷைகள் பேசுவதான நன்மைகள் என்ன என்பது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டீங்கன்னா இது மேலே உங்களுக்கு என்ன செய்யும், ஆசை வந்துடும். ஆசை உங்களுக்கு வந்துடும். சரி, அநேகர் இதை வேறு விதத்தில் புரிந்து கொண்டதுனால அவங்களுக்கு என்ன செய்யலை, மனதில் சில கட்டுகள் இருப்பதுனால, மனதில் சில பிளாக்ஸ் இருக்கிறதுனால, தடை இருப்பதுனால இது அவங்க என்ன செய்யலை, பேசுவதில்லை. மார்க்கின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 17-18. மார்க்கின் புஸ்தகம் 16, 17, 18 வாசிப்போமா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அதாவது நன்மை நமக்கு வேணும், அந்நிய பாஷனுடைய நன்மை வேணும் அப்படின்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணனா, நீங்கள் எனக்கு எங்கே அந்நிய பாஷை கிடச்சிச்சா, நான் அந்நிய பாஷையாக பேசுகிறேன், நான் நவமான பாஷையை பேசுகிறேன்னா இது எனக்கு மெசேஜ் இல்லை, இது வேற ஒருத்தருக்கு அப்படின்னு நீங்கள் அள்ள தட்டாதபடி, இது முதல்ல அந்நிய பாஷை பேசுனா நன்மை உண்டாகும் என்பதை விட அந்த அந்நிய பாஷை பேசுவதுங்கிற அந்த சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இது உங்களுக்கு தான், இது உங்களுக்கு தான். சரிங்களா? இப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவளால் நடக்கும் அடையாளங்களாவன. யாருக்கு? சத்தமாக சொல்லுங்க, பின்னாடி சத்தமாக சொல்லுங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். அப்போ விசுவாசினா யாரு? யாரை விசுவாசிக்கிறீங்க? எந்த ஆண்டவர்? இயேசு என்ற ஆண்டவர். பூமியில் பல ஆண்டவர் இருக்குது, நம்ம கேட்டால் சொல்லு. எந்த ஆண்டவர்? இயேசு என்ற ஆண்டவர். ஆமாம், இயேசுவே ஆண்டவர். இந்த ஆண்டவர் நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். எனவே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், திருவிருந்தில் பங்கு பெறுகிறோம், ராபோசனத்தில் பங்கு பெறுகிறோம், சபைக்கு வருகிறோம். அவங்க தான் பைபிளில் போட்டிருக்கு விசுவாசிக்க. சொல்லுங்கள், அவங்க பேருங்க விசுவாசிக்கிறவர்கள். சொல்லுங்கள், விசுவாசிக்கிறவர்கள். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். இயேசுவை நம்புறவர்கள் வேற, விசுவாசிக்கிறவர்கள். நம்புனா என்ன அப்படின்னா பார்க்கறத நம்புறது நம்பிக்கை. காணாததை நம்புவது விசுவாசம், காணாததை நம்புவது விசுவாசம். சரி, ரைட். இப்போ அவங்க சொல்றாரு, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம்னா முதல்ல அவங்க என்ன செய்வாங்களாம்? பிசாசுகளை அங்கே போட்டு முதல்ல என்ன செய்வாங்களா? பிசாசுகளை துரத்துவாங்க. சொல்லுங்க. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆனால் நீங்கள் ஒரு 2 பேயாச்சும் துரத்திருக்கணும். எப்படி பேய் இருக்கணும்? 2 பேயாச்சும் துரத்திருக்கணும். ஹல்லேலூயா. முதல்ல அதான். உங்களால் போன்னு சொல்ல முடியும், போனால் அது பாட்டுக்கு வெளியே போயிடும். ஆமாம், அது நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன் சொல்ல மாட்டேன்னா உங்களுக்கு விசுவாசிக்கிறீங்க, எல்லாம் இருக்கீங்க, ஆனால் இந்த பகுதியை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? விசுவாசிக்க மாட்டீங்க. இந்த பகுதி நீங்கள் இயேசு நம்புறீங்க, ஆனால் இங்கே போட்டிருக்க வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். முதல்ல அவங்க செய்வாங்க, பிசாசுகளை துரத்துவாரும் போட்டிருக்கு. அதனால் பிசாசுகளை துரத்துறதுக்கு நான் நினச்சினோம், யாரோ ஒருத்தரை பிடிக்கணும், பாஸ்டர் பிடிக்கணும், அல்லது ஒரு பிரதரை பிடிக்கணும், ஒரு ப்ராஃபஸி பிடிக்கணும், எதையோ ஒருத்தர் பிடிச்சி நீங்கள் செய்யுங்க. இல்லை, நீங்களே செய்யலாம்னு சொல்லி பைபிள் போட்டிருக்கு. பைபிள் என்ன போட்டிருக்கு? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இயேசு நம்புறீங்களா? இயேசு முழு மனதோடு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் தான் இங்கே நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறோம் இல்லையே, அதுதான் நான் பாஸ்டாக இருக்கிறேன், நான் தான் செய்வேன், என்கிட்ட கூட்டு. அப்படி இல்லை, விசுவாசிச்சா நீங்கள் செய்ய முடியும்னு போட்டிருக்கு. ஆனால் ஏன் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் அதை விசுவாசிக்கல. என்ன விசுவாசிக்கல? இந்த வசனத்தை விசுவாசிக்க. நான் போன்னு சொன்னால் போங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு விசுவாசிக்கிறீங்க. பாவத்தெல்லாம் என் பாவத்தை சிறுவை சுமத்துட்டா விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க. அதனால மனசு சமாதானம் உண்டாயிருது, சந்தோஷம் உண்டாயிருது, பாவரிக்க பண்ணுறீங்க, ஒரு நிம்மதி வாழ்க்கை உங்களுக்கு வந்துடுது. ஆனால் அதே தான் பைபிளில் போட்டிருக்கு, உங்கள் பைபிளில் போட்டிருக்கு. அப்படி நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா
என் நாமத்தினாலே பிசாசுகளை பிசாசுகளை துரத்துவார்கள். முதல்ல நான் இத்தனை வருஷம் நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், நான் பிசாசு துரத்துனவங்க அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லணும், இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. யார் பிசாசை துரத்தலாம்? விசுவாசிக்கிறவங்க. அவங்க பக்கத்தில் இருக்காருங்களா? யார் அவங்க? யார் சொல்லுங்கள்? பார்த்தீங்களா, திரும்பி திரும்பி கேட்குறேன். யார் பிசாசை துரத்தலாம்? நாம கோவிந்தா கோவிந்தா நாமம் கிடையாது. யார் விசுவாசத்தோ பிசாசத்தை துரத்தலாம்? நான். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். நான். அதை வாங்கணும் பாருங்கள், எங்கேருந்து வர வேண்டியிருக்கு. விசுவாசிக்கிறவங்க முதல்ல, அப்புறம் நாமம், அப்புறம் நான். நீங்கள் பிசாசு என்ன செய்ய முடியும்? துரத்த முடியணும், நம்பணும். ஆமாம், போனால் போயிடும். சரிங்களா? ஜோசுவா டேவிட்சனுடைய நாமத்தில் யார் நாமத்தை துரத்துறீங்க? இயேசுவின் நாமத்தில் போனால் பொட்டுன்னு போயிடும், அவ்வளோதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம்லாம் போட்டிருக்குது என்பது அது நிச்சயம் உங்களை விட வசனத்துக்கு பவர் அதிகம். வசனத்துக்கு பவர் உங்களை விட, சொல்லுங்க, என்னை விட வார்த்தைக்கு பவர் அதிகம். அல்லேலூயா. சரி, ரைட். இப்போ இந்த அடுத்தது போட்டிருக்கு, அடுத்த வசனம் வாசிங்கம்மா. பிசாசு துரத்துவார்கள், அப்புறம் நவமான பாஷைகளை நவமான பாஷைகளை. இங்கே தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி. நாங்கள் இங்கே பேச முடியும் நவமான பாஷை அப்படின்னு? நமக்கு எது தாய்மொழி? சொல்லுங்க. தமிழ். ஏன் தமிழ் தாய்மொழி? நம்ம அம்மா யாரு? தமிழ், தமிழச்சி. சரிங்களா? தமிழ். எங்கள் அப்பாவும் தமிழ், தமிழன். இப்போ இங்கே தமிழ்னால நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம தாய்மொழியை என்ன செய்யணும், நம்முடைய தமிழை தானாக இப்போ சொல்லுங்கள். யாராச்சுக்கு தமிழுக்கு ஏதாச்சும் உங்கள் குழந்தைக்கு டியூஷன் கொடுத்தீங்களா? எங்கள் வயசு ஒரு வயசு ஆயிடுச்சு, என் அப்பா அம்மா அக்கா தங்கச்சும் சொல்லலைன்னு சொல்லி எங்கேயாச்சும் டியூஷனுக்கு பக்கத்தில் வச்சிங்களா தமிழுக்கு? ஆமாம். அது +2 படிக்கும் போது தமிழில் ஃபெயில் ஆகி நான் வச்சேன் டியூஷன், அது வேறு. சரிங்களா? ப்ரைஸுல்லோ. தமிழில் எனக்கு போச்சு, தமிழ் தான் போச்சு. போய் தமிழை ஃபெயில் ஆவானான்னாரு. என்னங்க செய்கிறது? தமிழாக கேட்குறான், இலக்கியம் கேட்குறான், சொற்சொடர் கேட்குறான், என்னென்னமோ கேட்குறான். அவ்வளோ நோக்கிலாம் இவ்வளோ நோக்கிலாம் கண்ணை இன்னும் என்னென்னமோ வருதுன்னு ஒன்றும் புரியலாம். பைபிளே படித்தால் அங்கே என்னமோ வருதுன்னு ஒன்றும் புரியலனால +2 தமிழ் போயிடுச்சு. இன்னொரு பேப்பர் எடுத்து எழுதி பாஸ் பண்ணி அப்புறம் போகணுன்னு வைங்களேன். அது ஏன் கேட்குறீங்க? அல்லேலூயா. அப்புறம் காலேஜ் போய் சேர்ந்தேன். அப்போது எப்படி அது அந்த பண்டிட்டு அது வேற. தமிழ் பேசு, நான் சொல்லிப்பீங்க, தமிழ் பேசுறது. யாருக்காவது தமிழ் பேசுகிற டவுட் இருக்குதா? உங்கள் குழந்தைங்க தெரிஞ்சு வச்சுச்சிங்களா? தமிழ்ங்கிறது தானாக எப்படிங்க? ஏன்? என்னுடைய பிறப்பு உரிமை, என்னுடைய பிறப்பு உரிமை. நான் பிறந்தது தமிழில் தான் பிறந்திருக்கேன். நான் தமிழுடைய கலாச்சாரத்தில் பிறந்திருக்கேன். ரெண்டாவது எங்கள் அம்மா ஒரு தமிழ். அதனால் எனக்கு அது தாய்மொழி. என் தாய்மொழி எனக்கு தன்னை போல கருவிலேயே எனக்கு பதிஞ்சிருச்சு. அதனால் நான் தன்னை போல பேச ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. எப்படி பிறந்தேன்? தமிழில் பிறந்தேன், தாய்மொழியில் பிறந்தேன். என்னோடய தாய்மொழியில் வந்து பிறந்தங்காட்டி எனக்கு தமிழ் தன்னை போல் வந்துச்சா இல்லையா? தன்னை போல் வந்துருச்சு. இப்போ அடுத்தது நீங்கள் எங்கே வந்திருக்கீங்கன்னா, ஏசாயா புஸ்தகம் 66வது அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். இப்போ நமக்கு தாய் அப்பா. அடுத்தது யாரு? யார் அவரு? கர்த்தர். சொல்லுங்க. கர்த்தர், பிதா, குமார், யார் வேணாலும் சொல்லிக்கலாம். அவர் தான் நமக்கு தாய். இப்போ நீங்கள் தகப்பனும் அவர் தான், தகப்பனும் அவர் தான். ஏசாயா 49:15 தாய் போட்டிருக்கு. தாய் உன்னை மறந்தா நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி ஏசாயா 49:15 போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சங்கீதத்தில் போட்டிருக்கு. 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் தகப்பனை பற்றி போட்டிருக்கு. எடுத்து வாசி சங்கீதம் 103:13. 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. இப்போ யார் தகப்பன்?
தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குற போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இப்போ ஒரு தாய் தேற்றுது போல தேற்றுவாராம். தாய் மறந்தாலும் மறப்பது இல்லையா? தாயும் அவர் தான், தகப்பனும் அவர் தான். இப்போ நமக்கு தாய் தகப்பன் யாரு? சத்தமாக சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுங்க. சரி, ரைட். இப்போ தாய் தகப்பன் யாரு? இந்த அபிஷேகம் பெறாத நல்லா கூர்ந்து கவனிங்க, சரிங்களா? இந்த நவமான பேச இந்த மொழியை தெரியாதவங்க, இது ஒரு மொழி, இது ஒரு மொழி. ஆமாம், இது ஒரு மொழி வச்சுக்கோங்க. நவமான மொழி. தமிழில் பாஷைங்கிறது சமஸ்கிருத வேர்டு. ஆமாம், மொழிங்கிறது தமிழ் வேர்டு, சரிங்களா? சரி. இப்போ நமக்கு தகப்பன் யார், தாய் யார்? இயேசுக்குள்ளே வந்தோடனே எப்படி நமக்கு தகப்பன் தாய் ஆனார்? அவர் மறுபிறப்பு. சொல்லுங்க, மறுபிறப்பு. ரட்சிக்கப்பட்டது. எப்படிங்க ரட்சிக்கப்பட்டதானங்க மறுபிறப்புன்னு சொல்கிறோம். இந்த மறுபிறப்புனா எல்லாத்துக்கும் புதுசாக இருக்குது. ரட்சிக்கப்பட்டது பேர் தான் மறுபிறப்பு. மறுபிறப்புனா ரட்சிக்கப்பட்டது. அப்போனா என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. நீங்கள் தாயாய் தகப்பனாய் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. நாம் தேவனால் பிறந்தவங்க. நாம் யாருங்க? தேவனால் பிறந்தவங்க. இப்போ நாம் தேவனால் பிறந்ததுனால, நாம் தேவனால் பிறந்த ஜனம், நீங்கள் தேவனால் பிறந்திருக்கீங்க, மறுபிறப்பு உண்டாச்சு. இப்போ இயேசு முழுசாக நம்புறீங்க, அவர் என்றும் சீக்கிரம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவருக்குள்ளே நீங்கள் பிறந்ததுனால இப்போ அவர் ஒரு மொழி தரார் உங்களுக்கு. ஒரு மொழி அவர் தரார். இந்த மொழி அவர் தரார். ஹல்லேலூயா. அந்த மொழி தான் நவமான மொழி. சொல்லுங்க, அந்நிய மொழி. சொல்லுங்க, ஹல்லேலூயா. சரி, இது தமிழ் மொழி போல இந்த மொழி அல்ல. இது தமிழ் மொழி போல இந்த மொழி அல்ல. இது பரலோக பாஷை. இது பரலோக பாஷை. இந்த மொழிக்கும் நவமான மொழி, தமிழ் தாய்மொழிக்கும் இந்த நவமான மொழியாகி இந்த அந்நிய மொழிக்கும் அந்நிய பாஷைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இங்கே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. தாய்மொழி பேசுகிற சொல்லுங்க, குழந்தை குறுமண்ணாதான்? சத்தமாக சொல்லுங்க, குறுமண்ணுமா? கருமன். இப்போ நான் கேட்குறேன், இந்த மொழி பேசுகிற, எப்படிங்க அந்நிய மொழி பேசுகிற, நவமான மொழி பேசுகிற மகனும் பையனும் பொண்ணும் ஜனங்களும் குறுமணம்லாம் குறுமண மாட்டாங்களா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. யாருங்க பண்ண மாட்டாங்க சொல்லுங்க? பண்ணுவாங்க. சொல்லுங்க, பண்ணுவாங்க. சரி, எங்க தமிழ் மொழி பேசினா குறுமணலாமா? இந்த மொழி பேசினா குறுமணம். அது எப்படிங்க? இது ஒரு மொழி தானே, இது ஒரு பரலோக மொழி. இந்த மொழி பேசினா குறுமண மாட்டாங்களா? குறும் பண்ணுவாங்க. ஆனால் தாய்மொழிக்கும் பரலோக மொழியாகி இந்த நவமான பாஷைக்கும் அந்நிய மொழிக்கு என்ன வித்தியாசம்? இந்த மொழி பேசும்பொழுது குறும்பு குறையும். குறும்பு பண்ணுறது குறையும். இந்த மொழி பேசும்போது அவங்க இதை பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய சுவாபமே மாறிடும். அவங்க சுவாபமே மாறி சாந்தமாகிடுவாங்க. நல்லா படிப்பாங்க, நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், ஹல்லேலூயா. என் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் பெரிய பெரிய புக்கு. ஆமாம், தலவாணி மாதிரி இருக்கும், வச்சுக்குவோம். அது இன்னும் பெட்டியில் மேலே இருக்குது. இதுக்கு நான் படித்தது ஒன்று, இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறது வேறு ஒன்று. பிரைஸுல்லாஹ். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்கே வந்து நான் பாட்டுக்கு இன்ஜினியரிங், நான் இங்கே பாஸ்டாக இருக்கிறேன். அவ்வளோ பெரிய புக்கில் எங்கே படிக்கிறது? ஆமாம். ஆனால் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிப்பேன். ஆண்டவர் இதை படி இடிப்பார், அதை மட்டும் படிப்பேன். படிச்சுட்டு மக்க பண்ண மாட்டேன். அதற்கு காரியங்களை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இது எப்படி டெவலப் பண்ணு எனக்கு நான் நல்லாவே அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருவார். போய் உட்காந்து என்ன செய்வேன்? உட்காந்து நான் பாட்டுக்கு எல்லாம் தமிழ் எழுதுவாங்க, நான் இங்கிலீஷ்லேயே எழுதுவேன் எக்ஸாமு. நான் இங்கிலீஷ்லேயே எழுதிட்டே இருப்பேன். இங்கிலீஷில் எல்லாம் முடிச்சோன்னா பேப்பராக வாங்குவேன், எழுதிக்கிட்டே இருப்பேன். பக்கத்தில் கொஞ்சம் காட்டலாம், அல்லது பேப்பரை தரலாம், நீ ஒரு கிறிஸ்டினாக இருக்கிற, எங்கள் மேலே ஒரு பரிதாபப்பட மாட்டேன்,
ஒரு தேவ அன்பு உனக்கு இல்லவே இல்லையா அப்படிங்கிறான் பக்கத்தில் இருக்கிறவன். எக்ஸாம் டைமில் ஒன்றா பேப்பரை கொடு, அல்லது இப்படி தூக்கி காட்டு, அல்லது இப்படி சைடில் வை, எட்டி எட்டி பார்த்துக்கோ, எதோ ஒன்று பண்ணுவோம். எதுவுமே காணா, அட்டிக்கு அட்டிக்கு வச்சுருக்கீங்க பெரிய பெரிய நோட் புக்கு மாதிரி. நானே கதையாக தான் எழுதுவேன், நானே கதையாக தான் எழுதுவேன். நான் பாட்டு எழுதிட்டு இருப்பேன்டா, நீ கவலைப்படாத, எங்கள் அப்பா கொடுத்த கிராமரில் வச்சு சும்மா நான் பாட்டு எழுதிட்டு இருப்பேன். பாருங்க, இது கத்தர் கொடுத்த ஞானத்தில் எழுதி முடிச்சு எல்லாத்துலேயும் பாஸு, எல்லாத்துலேயும் பாஸ் 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 பாஸ். அப்போ என்ன, இந்த நவமான பாஷை பேசினா முதல்ல குறும்புத்தனம் குறையும் பிள்ளைகளுக்கு. நமக்கும் நாம் என்ன செய்வோம், குறும்பு பண்ணுவோம், கம்மியாயிரும். சரிங்களா? ரெண்டாவது சுவாபம் மாறும். மூணாவது ஞானம் பெருகும். ஞானம் பெருகும். நீங்கள் ஒரு பாவத்தில் இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு பாவத்தில் நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் நல்ல ஒரு தண்ணி அடிக்கிறாள், நல்ல ஒரு பிராந்தி பிஸ்கில சும்மா மொட்டா குடிகார் வைங்களேன், அவர் கூட்டு வந்து அபிஷேகத்தில் வச்சு ஞானஸ்தானம் கொடுத்து இயேசு ஏற்றுக்கொண்டு இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்து அவங்கள அபிஷேகத்தில் மட்டும் நடத்திட்டா போதும். அவன் அன்னி பாஷை பேசிக்கிட்டே இருப்பான். அன்னி பாஷை பேசிகிட்டே இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஃபுல் அடித்தா அப்புறம் ஆஃப் அடிப்பான், அப்புறம் குவார்டர் அடிப்பான். பேசிக்கிட்டே இருக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த அபிஷேகத்தில் பறித்து அந்த ஆவியானவர் அவனை அவர் பேரே பரிசுத்த, அவர் பேருங்க பரிசுத்த, அவனுக்கு அது மேலே அந்த 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 பற்றுதலே இல்லாமல் போயிடும். பற்றுதலே இல்லாமல் போயிடும். அப்போ இதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது யாருக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. யாருக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அவங்க சொன்னது முதல்ல அதான். அதனால் இது யாருன்னு செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கல. ஆமாம். அப்போது நவமான பாசை பேச பேச நம்முடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியை கடாச்சிப்பார். எப்படிங்க ஆவியை கடாச்சிப்பார், உள்ளே இருந்து அவர் வேலை செய்வார். அதனால எந்த ஒரு காரியம் நாம தவறாக போனாலும் தவறாக வந்தாலும் உடனே சரிப்படுத்தி கொள்வோம். உடனே. ஆமாம். எந்த வயசு இருந்தாலும் சரி, எந்த வயசில் இருந்தாலும், சின்ன வயசில் எந்த வயசில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஆமாம், இப்போ பெற்றுக்கொண்டாலும் சரி, எப்போ பெற்றுக்கொண்டாலும் சரி, நீங்கள் இந்த நவமான பாஷை பேச பேச சரிப்படுத்தி. ஏன் சங்கீதம் போட்டிருக்கு, 1ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில், பாவிகள் நீதிமான் சபையிலே, நாம் நீதிமான் ஆகிய உள்ளுக்குள்ள அவர் வேலை செய்ய செய்ய என்னுடைய பாவமாகிய சுவாபம் அப்படியே வெளியே அது கிளம்பி ஓட ஆரம்பிச்சோம். ஏதாவது தவறாக பேசிட்டோம்னா பாவத்தின் தன்மை மாற்றப்படும். இந்த நவமான பாஷை பேச 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 தவறாக பேசினா கூட, தவறாக செயல்பட்டா கூட எல்லாம் செய்யும். ஆண்டவரே இப்படிங்க, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நிற்கும் போது உடனே ஆண்டவர் மன்னிச்சிடுவார். உடனே ஆண்டவர் மன்னிச்சிடுவார். ஆமாம். நேற்று பேசியிருப்போம், நேற்று நைட்டே உட்காந்து, காலையில் பேசியிருப்போம், நைட்டு உட்காந்து, ஆண்டவரே இப்படி பேசிட்டு ஏதோ ஒரு காரியம் சொல்லிட்டு தப்பாக ஏதோ தெரியல, சபல புத்தியில் ஏதோ ஒரு வார்த்தையில் கோவப்பட்டேன், ஏதோ கெட்டாத பேசி ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி 2 நிமிஷத்தில் அவர் மன்னிப்பு கேட்க வைப்பார். மன்னிப்பு கேட்க வைப்பார். வச்சோடனே நம்ம டக்குன்னு கேட்டுருவோம். அதுக்கப்புறம் நைட் நல்லா படுத்துடும். அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா ஃப்ரீ ஆயிடுவோம். காலையில் பார்த்தா ஃப்ரீ ஆயிடுவோம். ஒரு நிமிஷத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை குடைந்து எரிந்து சும்மா நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் செய்ய வைப்பார். அவர் செய்ய வைப்பார். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா மாற்றம் உண்டாகும்? கொஞ்ச நாள்கள் இப்படிங்க, கொஞ்ச நாளில் நீங்கள் செஞ்ச பாவத்தை மற்றவங்க செஞ்சாங்கன்னா அவங்க மேலே உங்களுக்கு பரிதாபம் வரும். அவங்க மேலே உங்களுக்கு, இப்போ ஒருத்தர் குடிகாரராக இருக்கிறாரு, நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்க, ஞாசம் எடுத்துட்டீங்க, அதுக்கு அட்டம் பிறக்கம் அன்னி பாஷை பேச வைக்கிறீங்க, நீங்கள் மாறிட்டீங்க, சுத்தமாக மாறிட்டீங்க, கொண்டு வச்சா கூட வேணாங்கிறீங்க. நம்மகிட்ட சாட்சி இருக்கீங்க, நம்மகிட்ட சபையில் அப்படி சாட்சி நம்மகிட்ட இருக்கு, வச்சா கூட வேணாம், தேவையில்லைங்க, எனக்கு தேவையில்லைங்க. என்னப்பா நீயா? ஆமாம். என்னப்பா கால் எஞ்சோனே? அதெல்லாம் ஆகாதுக்கு இப்போ உன தேவைங்க. மாறியாச்சு. இப்போ என்ன ஆகும்னா, அவங்கள பார்க்கும்போது ஐயோ எப்படி குடிக்கிறாங்களே, நான் எப்படி இருந்தேன் ஒரு காலத்தில், ஆண்டவரே இவங்களை ரட்சிக்கன்னு சொல்லி அந்த ஒரு பரிதாபம் உங்களுக்கு உண்டாகும். அதனால சிலவங்க என்ன, இதை பெற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம். ஆனால் சிலவங்க என்ன, சிலவங்களாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க,
பாஸ்டர் அந்நிய பாஷையில் பேசுகிற அந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கத்தக்கதான ஒரு காரியம் எனக்கு கொடுங்க, அந்த வரத்தை எனக்கு தரும்படி நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. சரிங்களா? அப்போது அந்நிய பாஷை வரன்னு சொல்லி அவங்க சொல்கிறதுல என்ன காரணம் எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க? இப்போ நான் சொல்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆவது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமோ, ஆவியினாலே ஞானத்தை அவன் என்ன செய்வான், அவனுக்குள்ள ஒரு ஆவி இருந்தனால இது அவன்கிட்ட பேசினாலே அவனுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும். அடுத்தது வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம், அந்த ஆவியினாலே அறிவு அவனுக்குள்ள உண்டாகுது. என்ன அறிவு? இவன் அந்நிய பாஷை பேசும்பொழுது இது ஒரு வரம். அந்த ஆவினாலே அவனுக்கு அடுத்தது வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும். அப்போ விசுவாசங்கிறது வரம். அப்போ நீங்க இப்போ இயேசு நம்பி வந்திருக்கீங்களா, இது என்னது? இது வேற அது வேற. அது வரன கிஃப்ட், அது கிஃப்ட். ஆமா, விசுவாசம் என்பது வரோம். நான் சொல்லித்தரேன் பாருங்க. அடுத்தது கீழே வாசிங்க, டக்கு டக்குன்னு கொஞ்சம் ஸ்பீட்ல வாசிங்க. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். போதும், வேறொருவனுக்கு. ஆமா, இது ஒரு வரம், இது ஒரு வரம். அப்போ இது ஒரு வரம்னால அநேகர் இருந்துட்டாங்க, இது யாரோ வரம் தான், இது ஒளி நமக்கு கிடையாதுன்ட்டாங்க. என்ன அப்படின்னா, மார்க் 16:17 போட்டிருக்கு, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம் பிசாசு தோத்துவாங்க, நவமான பாஷை பேசுவாங்க போட்டிருக்கு. ஆனால் இங்கே போட்டிருக்கு, இங்கே என்ன போட்டிருக்கு, இது ஒரு வரன் போட்டிருக்கு. ஆமாம், இது ஒரு வரன் போட்டிருக்கு. பற்பல பாஷை பேச ஒரு வரன் போட்டிருக்கு. அப்போ இந்த அந்நிய பாஷை வரத்தையும் அந்நிய பாஷையாகிய வாக்கு தத்தத்தை அடையாளமாக கொண்ட இந்த வசனத்தையும் மக்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி பண்ணிட்டாங்க? ஆமா, வாக்கு தத்துவம் வேற. எப்படிங்க? வாக்கு தத்துவம் வேற, இது வேற. வாக்கு தத்துவம் எங்க போட்டிருக்கு? யோவேல்ல போட்டிருக்கு. யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனத்துல, கடைசி நாளின் மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன். அவர் என்ன செய்வாங்க? அவங்க அந்நிய பாஷை பேசுவாங்க, தீர்வு சொல்லுவாங்க போட்டிருக்கு. அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பேச சொல்றார், அந்த காலத்தில் சொன்ன பிரகாரமாய் கடைசி நாட்கள் மாம்சமான யாரும் ஆவி விட்டு சொன்ன பிரகாரமாக இவர் வீட்டுக்கு பேசுறாங்க, ஜெபிக்கிறார். அப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் யோவேல் புஸ்தகம் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தையும் வரத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? ரெண்டுமே வச்சு குழப்பிட்டாங்க. எப்படிங்க? இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு கார் இருக்கு. எப்படிங்க? கார் இருக்கு. காரில் டாப் வேரியன்ட் இருக்கா? டாப் வேரியன்ட் இருக்கு. மிட் வேரியன்ட் இருக்கா? மிடில் வேரியன்ட் இருக்கு. பேசிக் இருக்குதா? இருக்கு. டாப் வேரியன்ட் எப்படி இருக்கும்? மேலே அப்படியே இருக்கும், அப்படி போக போக மேலே ரூஃபில் ஓப்பன் பண்ணிடலாம், அழகாக போயிட்டு அழகாக வந்தாலும் சூப்பராக இருக்கும். டாப் வேரியன்ட் ஃபாஸ்ட்டாக இது இப்படி நல்லா இருக்கும் சூப்பர்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. மிட் வேரியன்ட்டு மேலே டாப்லாம் கிடையாதுங்க, எல்லாமே அமுத்துனா எல்லாமே கீழே கிளாஸ் வரைக்கும் எல்லாம் பவர் ஸ்டேஷன் எல்லாமே கரெக்டு. பேசிக் வேரியன்ட்டு அது என்ன செய்யும்? அது டயர் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் வீட்டில் வச்சுங்க, அது வண்டி ஓடாதுங்க. அப்படி சொல்லுவாங்களா? சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. அது வாங்கலாம்னு செய்யும். நீங்கள் இப்படி சுற்றணும், டெங்கு சுற்றினா கிளாஸு கீழே இறங்கும். இப்படி சுற்றினா மேலே ஏறும். வண்டி திருப்பும்போது லாரி மாதிரி பவர் கிடையாது. நார்மல் ஸ்டேண்ட் காரே எப்படிங்க லாரி மாதிரி ஓட்டணும். சரிங்களா? அது பேசிக் வேரியன்ட். அது ஆமாம். டயர் எல்லாத்துக்கும் 4 டயர் இருக்குமா இல்லையா? டாப்புக்கும் இருக்கும், மீட்டருக்கும், எல்லாத்துக்கும். அப்போது மார்க் 16ஆவது அதிகாரம் பேசிக்கு 16ஆவது அதிகாரம், ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் நவமான பாஷை பேச முடியும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே நவமான பாஷை பேச முடியும்.
இது வரம். இது என்ன வரம்? இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க பாருங்க. இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அவங்க கிட்ட போனால் அவங்க தனியாக என்ன செய்வாங்க? குணமாக்குற வரம், கிரிசையும் விசுவாச வரம், இது ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் சொல்ல போனால் யாருக்கெல்லாம் சமைக்க தெரியும்? யாருக்கெல்லாம் சமைக்க தெரியும்? கை தூக்கி பார்ப்போம். முட்டை வேக வைக்க தெரியுமா? முட்டை வேக தெரியுமா? எனக்கு தெரியும், முட்டை வைப்பேன். சுடுதண்ணி போட தெரியுமா? அப்போ நல்லா சமைப்பேன் நான். சரிங்களா? சுடுதண்ணி போட தெரியும். கேஸ்குள்ளே போய் ஸ்டவ் பற்ற வைக்க தெரியுமா எல்லாத்துக்கும்? நமக்கு அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் கிச்சனுக்குள்ளே போய் சுடுதண்ணி போட தெரியும், முட்டை வேக வைக்க தெரியும். அப்புறம் என்ன தெரியும்? நீங்கள் என்ன சிஸ்டர், உங்களுக்கு சிக்கன் பிரியாணி செய்வீங்களா சிஸ்டர்? செய்வீங்களா? நீங்கள் செய்வீங்கம்மா? மட்டன் பிரியாணி எல்லா பிரியாணி செய்வீங்க. நீங்கள் காடை கவுதரி எல்லாம் செய்வீங்க. அவங்கெல்லாம் நல்லா செய்வாங்க. எல்லாம் செய்வீங்க. ரைட்டு, ஓகே, சரிங்களா? இப்போ எல்லாமே நீங்கள், அப்போது நீங்கள் எல்லாருமே தக்காளி சாதம் செய்வீங்களா? தக்காளி சாதம், புளி சாதம், பிரியாணி செய்வீங்களா? இருக்கீங்களா? பிரியாணி செய்ய ஆள் இருக்குங்களா? இருக்காங்க. சாப்பிட்டா தெரியும் தக்காளி சாதமாக பிரியாணியான்னு. ஹல்லேலூயா, சோத்திரம். ஐயோ, நான் செய்யணும்னு நினச்சி வந்தவங்க பாஸ்டர், அது வேறு மாதிரி போச்சு. தக்காளி அதிகம் போச்சுங்களா? சிலவங்க செய்வாங்க பிரியாணி சொல்லி போட்டால் ஒரே புதினா வரும். கேட்டால் பிரியாணிங்க பேரில் புதினா செஞ்சுருவாங்க. புதினாவாக அள்ளி கொட்டிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரிலாம். ஆனால் நம்ம செய்கிறோம், நம்ம சமையல் செய்கிறோம். இட்லி தெரியும், தோசை ஊற்றுவீங்க, சட்னி செய்வீங்க, எல்லாமே செய்வீங்க. நமக்கெல்லாம் சரி. இதில் நீங்கள் யாராச்சும் செஃப் இருக்கீங்களா? செஃப் இருக்கீங்களா? காலேஜ் போய் படிச்சு வந்து சர்டிஃபிகேட் இருக்கா அவங்ககிட்ட இருக்க? சர்டிஃபிகேட் இருக்குங்களா? இதுக்குன்னு தனியாக போய் படிச்சிருக்கீங்களா? காலேஜ் படிக்கீங்களா? செஃப்பாக இருக்கீங்களா? இங்கே 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கீங்களா? ஏதாச்சும் செஃப்பாக இருக்கீங்களா? யாருமே செஃப்பு இல்லை. இப்போ நீங்கள் செய்ய பிரியாணிக்கும் அவங்ககிட்ட போய் பிரியாணி செஞ்சால் அவங்க கேட்பான், என்ன பிரியாணி சார்? பிரியாணின்னு கேட்டான். சொல்லுவான், என்ன பிரியாணி வேணும்? செகண்டராபாத் பிரியாணி வேணுமா? ஹைதராபாத் பிரியாணி வேணுமா? சீரசபாகம் போகணுமா? பாசுமதி போகணுமா? புல்லட் அரிசி போகணுமா? சாதாரண புயல் அரிசி போகணுமா? அவன் கேட்க மாட்டான். புயல் அரிசி பக்கமே போக மாட்டான். சரிங்களா? புல்லட் அரிசி போகவே மாட்டான். சீரிய சம்பாவா பாசம் ஹை ரேஞ்ச் தான் நிற்பான். ஹை ரேஞ்ச் தான் நிற்பான். சரிங்களா? சார் சிக்கன் 65 பள்ளிபாளையம் சிக்கனுமா, தந்தூருமா, என்னென்னமோ சிக்கன் சொல்லுவான் அவன். அவங்ககிட்ட சிக்கன் அவங்ககிட்ட ஏகப்பட்ட வேரைட்டிஸ் அவங்ககிட்ட கேட்டால் கொடுப்போம். அவன் யார்? இதுக்குன்னே சமையலுக்குன்னே படிச்சுங்க. அப்போ நீங்கள் சமையல் செய்கிறீங்க, அவன் சமையல் செய்கிறான். 2 பேரும் சமையல் செய்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க. அப்போது 2 பேர். ஆனால் அவன் செஃப். அதே போல் தான் ஒன்றுக்கு வந்து 12ஆம் அதிகாரத்தில் போதில் செஃப்புங்க, இல்லை ஸ்பெஷலிஸ்ட்டு. அது வரோம், அது வரோம். அப்போ மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17, 18 வாசனை இது வந்து காமன். இது நம்ம எல்லாரும் சமையல் செய்கிற மாதிரி. அது பொது. சரி. அப்போது நிறையா கிறிஸ்தவங்க ஏன் பேசுறது இல்லை? நிறையா கிறிஸ்தவங்க ஏன் பேசுவதில்லை அப்படின்னா, ஏன் பேசுவதில்லை அப்படின்னு சொன்னோம்னா, கேளுங்க, எங்கிட்ட கேளுங்க, ஏன் பேசுறதில்லை? நான் சொல்கிறேன், அவங்க என்ன செய்யல? பேசல, அதனால் பேசுறதில்லை. அதனால் பேசல. இப்போது இதை பற்றி ஏகப்பட்ட என்னென்னா அவங்களுக்கு தவறான போதனை நினச்சிட்டாங்க, தந்துட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, பசுத்தமாக வாழணும், தேவசித்தனா கிடைக்கும், கத்தருக்கு யார் மேலே இருக்கு அவங்களுக்கு கிடைக்கும், இல்லாட்டினா கிடைக்காது அப்படின்னு தவறாக சொல்லி விட்டதுனால அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த அபிஷேகத்தை அவங்களால செய்ய முடியல, பெற முடியல. கர்த்தர் சொல்கிறார் நீ பேசுவேன்னு சொல்லி. கர்த்தர் சொல்ற நீ பேசுவ, உன்னால் பேச முடியும். சொல்லி என்னால் பேச முடியும். கை கொடுத்துங்க, என்னால் பேச முடியும், நான் பேசுவேன். அப்போ பேசாத காரணம் யாரு? கர்த்தர் கிடையாது. சொல்லுங்க, நீங்கள் தான் காரணம். ஆமாம், பேசாத காரணம் யாரு? நீங்கள் தான் காரணம். இது பேசலை. எப்படி தாய்மொழி தன்னை போல வருது போல் இயேசு ஏற்றுக்கொள்ள நீங்கள் தேவனாக பிறந்துட்டீங்க, உள்ளுக்குள்ளே அந்த மொழி தன்னை போல் உங்களுக்கு வந்துடும். நான் என்ன நினச்சேன்னா, அபிஷேகம் பெறக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி காரியம் பேசும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் என்ன நினச்சேங்கன்னு சொல்லி கொடுத்துட்றேன். அப்படியே அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி நிற்கும் போது நான் நினச்சேன்,
கர்த்தர் அப்படியே என்ன செய்வார், வந்து இந்த கையை அப்படியே மேலே தூக்குவார். ஏதோ ஒரு பவர் மாதிரி வரும், அப்படியே வந்து நிற்கும். டச் அப்படிங்கும்போது ஏதோ ஒன்று வரும், அப்படியே பயங்கர புல்லரிக்கும். புல்லரிச்சோன்னே நாக்கு பிடிச்சி அவரை ஆட்டுவார். நாக்கு பிடிச்சிருந்துச்சுவார், ஆட்டுவார். இந்த உதற மேலுங்கிலும் பிடிச்சி இப்படியே இழுப்பார். சரிங்களா? கையை இப்படி தூக்குவார், இப்படி குத்துவார். இது தட்டு ஏதோ ஒன்று பவர் வந்துனே இப்படி தள்ளும், அப்படி தள்ளும், அப்படி பொண்ணு இப்படி பொண்ணு. நான் நினச்சிக்கிட்டு உக்காண்டே இருந்தேன். எதுவும் வந்த பாடல. இன்றைக்கி எல்லாம் அப்படி தான் உட்காந்துருக்கிறீங்க. ஏன் நீங்கள்லாம் பெறல அப்படின்னா உங்களுக்கு கூட ஒரு மைண்ட் பிளாக். சொல்லுங்கள், மைண்டில் பிளாக் ஆயிடுச்சு. என்ன பிளாக்கு? உங்களுடைய மனதில் ஒரு சிந்தனையில் ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? இதெல்லாம் அவரே வந்து செய்வார், அப்போ தான் நம்மளால் பேச முடியும். அப்படி கிடையாது, அப்படி இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன்னா யார் பேசுகிறது? சத்தம் சொல்லுங்க. எப்படி அவர் பேசுறாரு? எப்படி பேசுறாரு? எனக்குள்ள கடாச்சித்து என்னுடைய மனதில் ஒரு வார்த்தையை போடுறாரு. அந்த மனதில் வழியா நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு என்னுடைய சொந்தக்காரங்க இதுக்கு போயிருந்தேன், சாவுக்கு போயிருந்தேன். சுகந்தி அத்தைன்னு சொல்லி அவங்க மேரேஜ் போயிட்டாங்க. அவங்க சாவுக்கு போயிருந்தேன். அங்கே போனேன், என்னை பார்த்தோன்னா ஒருத்தர் கூல் பே கொடு, கூல் பே கொடுன்னாரு. என்ன சித்தப்பா எதுக்கு? கூல் பே கொடு அப்படின்னார். எதுக்கு? நான் உங்களுக்கு ரொம்ப நாள் உன் பேசுறதை கேட்டுக்கண்டா. ஏன் சித்தப்பா நீ பேசவே மாட்டேன் தெரியுமா? உன்னை நான் தான் கேள்வி பண்ணிட்டுருப்பேன், எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணிக்கிட்டே இருப்பேன்டா. இப்போ உன்னுடைய மெசேஜை கேட்டு அப்படியே நான் இன்னும் அப்படியே எனக்கு அப்படியே 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 வெளுத்து போயிடுச்சு. இன்னும் எப்படி பேசுகிற நீ? எதுவுமே இல்லை உங்ககிட்ட. நான் சொன்னேன், ஆவியானவர் சொல்லுங்க. ஆவியானவர் விட்டார். உனக்கு கூகுள் பேல அமௌண்ட் போட்டு விட்டார். ஹல்லேலூயா. போன பக்கம் கார் லாபம். ஹல்லேலூயா. போன வந்து டீச்சர் செலவு வந்துருச்சு பாருங்க. அவங்களாம் சிபிஎம் பேக்ரவுண்ட், அவங்களாம் போட மாட்டாங்க. அப்போது அவங்களாம் அதில் இருப்பாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ ஒரு நிமிஷம் அப்படி வந்து ஒரு 10 நாள் தங்கிட்டு போய் எல்லா பக்கம் ரவுண்ட் அடிச்சுட்டு நான் நினச்சிறேன் உன்னை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறேன்னாரு. நீங்கள் கொண்டு போங்க, கர்த்தருக்கு யார் அவர் செய்வார் சித்தப்பா, நீங்கள் போங்க அப்படின்னு. அவர் பேர் ஜானி சித்தப்பா, அவர் பேருங்க. ஆமாம், பாருங்கள் எப்படி அவர் இந்த மாதிரி என்னுடைய மனதில் வார்த்தை போனால் நான் வாயை திறந்து பேசுகிறேன். நான் வாய் திறந்து இதே சேம் வே தான் உங்களுக்கு வரும். இதே தான் உங்களுக்கு வரும். என்ன? உங்களுடைய மனதில், உங்களுடைய மனதில் அவர் வார்த்தையை போடுவார். அவர் வார்த்தையை என்ன வார்த்தையை போடுவார்? ஒரு தமிழில் ஒரு குழந்தை என்ன செய்யும் பேசும்போது, எது சொன்ன குழந்தை 8 மாதம் குழந்தை என்ன செய்யும்? ஹலோ அம்மா பால் எப்போ கொண்டு வர்றீங்க? அப்படி தான் பேசுமா? சொல்லுங்கள். சூடாக ஒரு பால் அப்படி சொல்லுவீங்களா? அப்படி ஏதாச்சும் குழந்தை பேசுமா? 8 மாதம் குழந்தை பேசுமா? அது என்ன பேசும்? பே 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 அப்படிங்க. என்ன பண்ணே அவன் பால் கேட்குறான். அடுத்த பே அப்படிங்க. அது கேட்டால் அவன் சொல்லுவான், இல்லை அவன் வந்து உச்சா போயிட்டான், மாற்றி விடணும். அடுத்து பே பே அப்படிமா. ஒரு தண்ணி வேணும், தண்ணி வேணும். அந்த அம்மாவுக்கு தான் புரியும் என்ன எந்த பேக்கு எது வேணும் அப்படின்னு. எந்த பேக்கு எது வேணும் அதுக்கு தெரியும். சீச்சி சீச்சி சீச்சிமா. நான் சீச்சியா? ஆனால் ஐயா சிக்கன் கேட்குறாங்க அப்படிமா. பசங்க பாருங்க, சின்ன பசங்க வந்தோடனே 1 வயசு சின்ன வயசுல வந்து இன்ட்ரா கேட்குறேன். சீச்சி 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 சீச்சினா சோன்னா சோறு கேட்குறாங்க மேம். சோன்னா சோறு, சீனா சிக்கனு எப்படி வச்சுருக்காங்க. சரி, அது யாருக்கு புரியுது? அம்மாவுக்கு. அதே போல தான் நீங்கள் எடுத்தோன்னே இப்போ நீங்கள் பேசுகிறது வந்து சரளமாக பேச முடியாது. ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒன்று மனதில் ஏதாச்சும் ஒன்று வரும். மனதில் உங்களுக்கு அதை பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஆவியில் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆவியில் வளர ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போது ஆரம்பிக்கும் போது எப்படிங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அல்லூலியா சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? சில வாரம் உட்காந்துட்டு இப்போ பேச வரல போது ஏஞ்சி நின்று சொல்கிறீங்க ஹல்லேலூயா சொல்லாதீங்க, ஸ்தோத்திரம் சொல்லாதீங்க, தமிழ் பேசாதீங்க. தமிழ் பேசக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, கூடாது. அதுக்கப்புறம் வாயை திறந்த எது வரும்? அந்நிய பாஷை தான் வரும். சொல்லுங்கள், கை கொடு சொல்லுங்கள். தமிழ் பேசக்கூடாது, அல்லேலூயா சொல்லக்கூடாது, ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது,
ஆமீன் சொல்லக்கூடாது. இது எதுவுமே சொல்லாதபடி வாயை மட்டும் தரங்க. ஆமாம், இப்போ பேசுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாஷை வந்துடும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் அலுவலியா அலுவலியா சோத்துறோம் சோத்துறோம் ஆமேன் ஆமேன் ஆமன் அது வந்தா உள்ளுக்குள்ளே வரதே நீங்கள் அது பேச மாட்டீங்க. நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா ஆமென். அப்போ எத்தனை வார்த்தை வரும்? ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தை. சிலவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சு டக்குன்னு பேசுனேன், ஐயோ நானா பேசுறேனா இல்லை ஆவியானவர் பேசுறாரா? நீங்க தாங்க பேசுறீங்க சொல்லுங்க. நீங்க தான் பேசுறீங்க சொல்லுங்க. நீங்க தான் பேசுறீங்க. நீயா பேசாதடா ஐயா. என்ன இங்க தப்பு போட்டீங்க? அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல போட்டிருக்கு. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படி சொல்லுங்க. ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின. ஆமா, அது என்ன போட்டு அவர் உள்ளுக்குள்ள ஒரு வரத்தை தராரு. அந்த படி மனதுல ஒரு காரியம் சொல்றாரு. அதன்படி பேச ஆரம்பிச்சாங்களாம். ஹல்லேலூயா ஆமென். அப்போ உங்க வாயை நீங்க திறந்தா மனதில் வரதை நீங்க பேசலாம். மனதில் வரதை நீங்க பேசலாம். மனதில் தத்தான்னு வரும், ஏதோ ஒன்று தீ வரும், ஏதோ ஒரு காரியம் வரும்போது நீங்கள் டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை பேச 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 அதுக்கப்புறம் என்ன செய்யும்? எல்லாமே கிடச்சிரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எஞ்சி நிற்போமா? அதுக்கப்புறம் அந்நிய பாஷை ஜெயிப்பது எப்படி சொல்லி தர போகிறேன். இதை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் செக்ஷன் இது எல்லாம் எஞ்சி நிற்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? அந்நிய பாஷை பேசாதவங்க, பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க எல்லாம் ஃப்ரெண்டில் வாங்க. தத்தா ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா அது என்ன செய்யும்? பேச 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 அதுக்கு என்ன செய்யணும்? வார்த்தை வந்துடும். இப்போ அந்நிய பாஷையிலேயே பேசிட்டு இருப்ப சொல்லுங்க. அந்நிய பாஷையில் ஜெயிப்பது, அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். ஆமாம். இப்போ அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது என்ன தெரியுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். என்ன உண்டாகும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அடுத்தது அந்நிய பாஷை ஜெபிக்கும் போது சிலங்க அந்நிய பாஷை ஜெபிக்கிறாங்க. சிலங்க செய்கிறாங்க அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது அவங்க 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 நினச்சிட்டாங்கன்னா இது அந்நியம். அப்படி இல்லை. அவங்க 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 சேர்த்து தப்பு சொல்ல வரீங்களேன். நாம் கூட பண்ணியிருக்கோம். அதை நம்ம சரிப்படுத்திக்கோம். அது கொஞ்சம் மாறணும். என்ன செய்யணும்? ஆண்டவரே கர்த்தாவே என்னுடைய மனைவியை ஆஸ்வதிங்க. ஆண்டவரே கபாரா பாலா பாரா கர 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 கர்த்தாவே என் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் மாறணும். ஓ ரபா பாக்கா பாலா பாத்தா ரபா கர்த்தாவே இயேசு நாமத்தின் நாள் ஆண்டவரே எனக்கு வர வேண்டிய பணம் உண்டாகணும். கபா பாக்கா ரபா. இப்படி ஜெபிக்கிறீங்க, ஏகப்பட்டவர் இருக்கீங்க. தவறு. ஹல்லேலூயா. நான் கேள்வி பண்ணல. இது நீங்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டுறேன். தவறு சுட்டி நான் சுட்டி காட்டுறேன். எப்படி தவறுன்னு சொல்கிறேன்? இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க பிரதர், தட்ஸ் வை. உங்களுடைய ட்ரெஸ்ஸு மிக சூப்பர், தட்ஸ் வை. நீங்கள்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கீங்க, தட்ஸ் வை. நீங்கள் இப்போ போனீங்கன்னா வீட்டில் பண்ணி செய்வீங்க, தட்ஸ் வை. உங்களுக்கு ஜீவியத்தில் எப்படிப்பட்ட மாற்றம் உண்டு, தட்ஸ் வை. நீங்களெல்லாம் முழி பார்க்குது, தட்ஸ் வை. சிரிக்கிறீங்க, தட்ஸ் வை. புரியுதா உங்களுக்கு? ஏதாச்சும் நான் பேச புரிஞ்சா? ஒன்று புரியுது, இன்னொன்று என்னது? அது என்ன தட்ஸ் வை தட்ஸ்ன்னு குறுக்கில் ஊரில் வந்துருக்கீங்க. என்னங்க தட்ஸ் வை தட்ஸ்ன்னு இருக்கீங்க? ஒன்றும் புரியலையே எனக்கு ஒன்றும். இப்படி தான் நீங்கள் ஜெபிக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்றா இப்படி இருக்கணும், இன்னொன்னா அப்படி இருக்கணும். சரிங்களா? அப்போது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 15ஆம் வசனம். இப்படி இருக்க மைக் எடுத்துக்க இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு என்ன? நான் என்ன செய்வேன்? முதல்ல
ஆவியில் ஜெபம். முதல்ல ஆவியில் ஜெபிச்சிருங்க. ரெண்டாவது கருத்து என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற வார்த்தை வாழாகாமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவேன், கோடாகோடைய பெருகுவேன், இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். நான் இப்போ சொல்லுங்க, புரியுதா இல்லையா? அப்போ தான் நான் சேவை எனக்கு 4 மணி ஜெபம் சொல்லுவேன். முதல்ல அன்னி பாஷை பேசுங்க, கடைசி என்ன செய்யுங்க, வார்த்தை மட்டும் சொல்லி ஆமீன் போடுன்னு சொல்வேன். சரிங்களா? சிலவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சில சமயம் ஜெபம் பண்ணும்போது இப்போ வாழாகாமல் தலையாகவேன், கீழாகல் மேலாவேன், ஓ பர்ற வர ஏன்னா அந்த அவங்களுக்கு வசனம் அடுத்த வசனம் மறந்து போச்சு. ஊர் வெங்கல கடை விழுது இரும்பு சாலை விழுது அந்த காலத்து ஓ சிங்குட்டில் தாச்சு என்னென்னா மறந்து போச்சே. இவங்க என்ன செய்வாங்க, ஃபில்லப் பண்ணுறாங்களாம். வசனம் மறந்து போயிடுச்சு, சொல்ல வந்தது மறந்து போச்சுனால இவங்க செய்வாங்க, டாப்பாருன்னு இருக்குது ஒரு பாஷையை உள்ள விட்டுடுறான் அப்படின்னு நாமளும் எழுதிப்போம். இந்த மாதிரிலாம் ஃபுல் ஸ்டாப், கமா, க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட்டு, இதெல்லாம் என்ன செய்யாது, இனிமேலே பண்ணாதீங்க. தவறான பழக்கம். புரியுதா புரியலையா உங்களுக்கு? சரிங்களா? ஒன்றா ஆவியோடும் விண்ணப்பம் பண்ண, இன்னொன்று கருத்தோடு விண்ணப்பம். முதல்ல ஆவியோடு தான் எடுத்துனோம், ஸ்டெப் எடுத்துனோம். அவர் ஆவியோடு. அப்போது அந்நிய பாஷை பேசும்போது என்ன, அந்நிய பாஷையை என்ன செய்ய முடியாது. நீங்கள் பேச என்ன ஆகுது அப்படின்னா, அதே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14:4 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுனா யாருக்கு பிரயோஜனம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்கள் அந்நிய பாஷையை ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் பிரயோஜனம். நீங்கள் தமிழில் வந்து தானக்கேன்னு போட்டுக்க, இங்கிலீஷில் வந்து எப்படின்னா பில்ட் யுவர் செல்ஃப். சொல்லுங்க, தன்னை அவன் கட்டி எழுப்புகிறான். நீ அந்நிய பாஷை ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் கட்டி எழுப்ப முடியும். நீங்கள் அந்நிய பாஷை ஜெபிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குடும்பத்தை கட்ட முடியும். அந்நிய பாஷை ஜெபிச்சிங்கன்னா உங்கள் வியாபாரத்தை கட்ட முடியும். அந்நிய பாஷை ஜெபிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வாழ்வை கட்ட முடியும். கட்டி எழுப்பு சொல்லுங்க, கட்டி எழுப்புகிறான் சொல்லுங்க. அப்போ எடுத்து எப்படி கட்டில முடியும்? ஃபஸ்ட்டு பயிற்சி 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு என்ன செய்வீங்க, அந்நிய பாஷை பேசுங்க. தாத்தா ஏதோ ஒன்று காரியம் நீங்கள் கத்திர கொடுத்த வார்த்தை நீங்கள் பேச ஆரம்பிங்க. 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் அது 10 நிமிஷம் சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க, பேசிட்டே இருப்பீங்க. இடத்துல பார்த்தா 2 நிமிஷம் தான் போயிருக்கும். 2 நிமிஷம் ஆச்சா இத்தனை பேசுறீங்க. அது அப்படி தான் ஃபஸ்ட்டு, அப்படி தான் ஃபஸ்ட் டைம். அது அப்படி தான் ஆகும், அப்படி வரும். ஆமாம், அதுக்காக ஒன்றும் கலங்க தேவையில்லை. ஏன்னா இது நீங்கள் பண்ண டைம் அதிகமாக டைமு. அந்நிய பாஷை பேசுனா பில்டப் யுவர் செல்ஃப், பில்டப் யுவர் உங்களுடைய ஃப்யூச்சர், உங்களுடைய எதிர்காலத்தை பில்டப் பண்ண முடியும், கட்டி எழுப்ப முடியும். எதிர்காலமே இல்லையா, அந்நிய பாஷை பேசு. ஒரு பாவம் பண்ணிட்டியா, அந்நிய பாஷை பேசு. அக்கிரமம் பண்ணிட்டியா, அந்நிய பாஷை பேசு. என்ன, உன்னுடைய அந்த பாவத்துடைய அக்கிரமங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மன்னிக்கப்பட்டு திரும்பியும் அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் போகாதபடி தடுக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தினுடைய கொட்டுக்கு முறிக்கப்பட்டோம். அந்நிய பாஷை. உன்னுடைய மூளையே உனக்கு குற்றப்படுது. நீலாம் என்னத்தை, நீலாம் உனக்கு ஒன்றுமே இல்லை, நீ உனக்கு உதவி ஆகாது, உனக்கு ஒன்றும் முடியாது, நீ இப்படியா இருப்ப, நீ நாசம். மூளை உங்களுடைய மைண்டு ஒன்று குற்றப்படுத்தும் போது ஷாக்காடா பாலா ஹந்தான ரோக்கி பெல்லி ஹந்தானா அப்படின்னு அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிரு. உன்னுடைய மூளை, உன்னுடைய மனது உன்னை குற்றப்படுத்தும் போது அந்நிய பாஷை பேசு. உன் வாழ்க்கை கட்டப்பட்டுரும், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்பட்டுரும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அறியாத காரியத்துக்கு சொல்லுங்க, நீங்கள் அறியாத காரியத்துக்கு ஆவியானவர் நீங்கள் டங்ஸ் பேசும்போது அவர் விண்ணப்பம் ஆரம்பிச்சிருவார். சமயம் இல்லை. ரோமர் புஸ்தகம் 8:36 போடுறது, நீங்கள் வேண்டிக்குள்ள இன்னதென்று அறியாது இருக்கும் பொழுது ஆவியானவர் தாமை வாக்கடங்காத நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இது ஆமாம். அப்போ நீங்கள் அறியாத காரியத்துக்கு அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சினார். நல்லா இப்போ சொல்ல பாயிண்ட் புரியுங்க. 5 மணி நேரம் தமிழில் சொல்லுங்க, 5 மணி நேரம் தமிழில் ஜெயிப்பதும் ஒன்று தான். 1/2 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெயிப்பதும் ஒன்று தான். ஹலோ, இருக்கீங்களா? சொல்லுங்க. 5 மணி நேரம் தமிழில் ஜெயிப்பது, 1/2 மணி நேரம் ஜெயிப்பது
அரை மணி நேரம் ஜெபிச்சாதே நீங்கள் 5 மணி நேரம் ஜெபிச்சதுக்கு சமமாயிரும். அந்நிய பாஷையில் அரை மணி நேரம் ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜெபிச்சதுக்கு சமமாயிரும்? ஹல்லேலூயா, ஆமே. அப்போது அந்நிய பாஷையில் மொழிபெயர்க்க முடியாது, அந்நிய பாஷை முடியாது. அப்போ அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ண முடியும். என்ன செய்ய முடியும்? அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? அந்நிய பாஷை பேசுனா நம்மளுக்கு கட்டெழுப்ப முடியும். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? அந்நிய பாஷை பேசுனா என்ன செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். மூணாவது என்ன பார்த்தோம்? ஆவியோட ஜெபிக்கணும், ரெண்டாவது கருத்தோட ஜெபிக்கணும். சரிங்களா? ஆமாம், ரெண்டு கலந்து என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்க கூடாது. அப்போது நாலாவது என்ன பார்த்தோம்? நீங்கள் 5 மணி நேரம் தமிழ் ஜெயிப்பதும் விட அரை மணி நேரம் அந்நிய பாஷை ஜெபிச்சிங்கன்னா 5 மணி நேரம் ஜெபத்துக்கு சமம். சரி, இப்போ இந்த அந்நிய பாஷையில் மொழிபெயர்க்க முடியாது, அந்நிய பாஷையை வியாக்கியானம் செய்ய முடியுங்க, வியாக்கியானம் செய்ய முடியும். 2 வார்த்தை பேசினாலே 2 பக்கம் அர்த்தத்தை என்ன செய்யலாம்? எழுத முடியும். அதாவது ஷார்ட் ஹேண்ட் பார்த்தீங்களா? படிச்சிங்கன்னா ஷார்ட் ஹேண்ட் இருப்பாங்க பாருங்கள், இந்த 10 நிமிடம் ஷார்ட் ஹேண்ட் படிச்சிருப்பாங்க. அவங்க செய்வாங்க, டக்குன்னு ஒரு கோடு போட்டாங்கன்னா அது 2-3 வரிக்கு அர்த்தம். ஆமாம். அப்போது இந்த அந்நிய பாஷை ரொம்ப என்ன செய்யுது? ஆழமானது. சொல்லுங்கள், ஆழமானது, ரொம்ப ஆழமானது அந்நிய பாஷை. அடுத்த பாயிண்ட்டு, அந்நிய பாஷை. சொல்லுங்கள், அந்நிய பாஷை ஜெபம் பண்ணும்போது பிசாசுக்கு குழப்பத்தில் ஆழ்த்துகிறோம். பிசாசை குழப்பத்தில் ஆழ்த்துகிறோம். ஆமாம், நீங்கள் ஜெபிக்கும் போது யார் தினம் பக்கத்தில் இருப்பா? தேவதூதர்கள், ரெண்டாவது பிசாசு. எப்படிங்க? இயேசு இருப்பார், பிசாசு இருக்கும். அவன் நீங்கள் ஜெபிக்கும் போது அவன் ஜெபிக்கிறான், டே அவன் ஜெபிக்கிறான்டா வாடா சொல்லி நம்ம சொல்லுவான். எல்லா பிசாசும் வா 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 நோட்ஸ்ரா அப்படின்றோம். டக்குன்னு அவன் தான் செய்வான். உங்கள் ப்ரேயர் பாயிண்ட் அவன் தான் செய்வான், நோட்ஸ் எடுப்பான். அவன் தான் செய்வான், நோட்ஸ் எடுத்துருப்பான். இங்கே ஜெபம் பண்ணும்போது பிசாசு தான் நோட்ஸ் எடுக்கிறான். அப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஜெபம் பண்ணும்போது, அப்பா ஈரோட்டில் மாணிக்கம்பாளையத்தில் ஒரு வீடு வேணாண்டவரை அப்படிங்கும்போது எழுதுறா நம்ம மாணிக்கம்பாளையம் மாமா அங்கே போய் பார்க்குறான். அங்கே போய் எழுதுற ரேட்டை ஃபுல்லாக ஏற்றி விட்றான். எழுதுறான். யார் எழுதுவா? பிசாசு எழுதுவான். அதுக்கப்புறம் அடுத்த ஜெபம், ஆண்டவரே எனக்கு ஒரு பேங்க்கில் வேலை வேண்டாம் ஆண்டவரே, நான் என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதாடி, ஒரு பேங்க்குள்ள அப்ளை பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, அந்த பேங்க் வேலை எனக்கு கிடைக்க மாட்டேங்கத்தாவே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நம்ம பேங்க் வேலையாமாடா? புறா எந்த பேங்க்கடா? ஒன்றும் தெரியலடா. கனரா பேங்க் ஆண்டவரே. கனரா பேங்க் எழுதுறா. இந்த பேங்க்கு கனரா பேங்க் ஆண்டவரே. கனரா பேங்க் அவன் எழுதுறான். அந்த பேங்க்கில் 2 பேர் அமுச்சு விட்றா. இவன் ஃபார்ம் போகும்போது அவனுக்கு ஒன்று பற்றி நோட் சொல்லிடுண்டா, அவனுக்கு வேலை கிடைக்காம ஆக்கி விட்றா. யார் நோட்ஸ் எடுக்கிறா? ஜெபம் பண்ணும்போது தமிழ் ஜெபம் பண்ணும். இதுதான் பிரச்சனை. தமிழ் ஜெபம் தான் பிரச்சனை. நீங்கள் தமிழில் ஜெபம் பண்ணும்போது பிசாசு நோட்ஸ் எடுத்துகிட்டு அவன் உங்களுக்கு முன்னாடி அவங்க போயிடுறான். அவங்களுக்கு முன்னாடி அங்கே போயிடுறான். இந்த வியாதிலேருந்து ஆண்டவரே டாக்டர்கிட்ட போனால் ஆண்டவரே என்னுடைய சுகர் பிரச்சனை தாங்க முடியலப்பா டாடி, இந்த சுகர் பிரச்சனையை நீங்கள் அப்படியே முற்றுமை மாற்றுங்க. சுகர் பிரச்சனை எழுதுறா. அந்த பிரச்சனை இன்னும் அடுத்த முறை போகும்போது உங்களுக்கு 140 இல்லை 550 காட்டணும்டா. மாத்திரா இப்போமே ஸ்வீட்லாம் கொடுறான். எல்லாம் ஸ்வீட் கொடுறான். ஜெர்மனி முடிச்சுனா ஸ்வீட்டும் கொடுப்பாங்க. இப்போ தான் ஜெர்மனி முடிச்சேன், சுகருக்காக வந்து ஸ்வீட்டு சோத்துறாண்ட ஒரு லட்டு அப்படி அதையும் ஜெர்மனி சாப்பிட்டுக்கிறது. குறா என்ன வம்பா இருக்கு? என்ன ஜெர்மனி முடிச்சுன்னா பிரச்சனை தாங்க முடியலைங்க பாஸ்டர், ஒரே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கு. என் பையனுக்காக ஜெபிக்கிறேன், அவன் அன்னைக்கு தான் வந்து நிற்கிறான். டே உன்னை வெட்டாட பண்ண மாட்டாங்க அப்பனக்காரன் வந்து நிற்கிறான். என் பையனுக்காக கதறி சபையில் போய் கதறி அழுதிட்டு வந்தேன். யார் எடுத்துறா நோட்ஸ்? யார் எடுத்துடுறா? பிசாசு எடுத்துடுறா. நீ யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ முதல்ல அவன் தான் நோட்ஸ் எடுத்துறான். அவன் நோட்ஸு எடுத்துடுறான். அவன் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு முன்னாடி அவன் போயிடுறான். ஹல்லேலூயா. பிசாசு எங்கே இருப்பான்? ஏன்னா இந்த பூமியில்
இந்த பூமியானது எப்படி இருக்கு, இந்த உலகம் பொல்லாங்கனால் கிடக்குது. அவன் எங்கேயும் இருப்பான். அவனுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ இருக்குது, எங்கே வேணால் போவான். ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறான் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 14:30 இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். ஆனால் என்னிடத்துல அவங்ககிட்ட எதுவுமே, ஆமாம் என்ன, அவன் வருவான் போவான், அவன் சரக்கு உங்ககிட்ட இருந்தால் ஸ்டே ஆகிக்கிறான். அவன் சரக்கு உங்ககிட்ட இருந்தா உங்ககிட்ட வந்துடுவான். அவன் சரக்கு உங்ககிட்ட இல்லாட்டினா என்ன செஞ்சிருவான், கிளம்பி போயிட்டே இருப்பான். நான் நம்மள பாருங்க, நான் வண்டி நம்ம சரக்கு இந்த கடைக்கு வந்திருக்கு, தெரியலையே, டக்குன்னு 2 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுவீங்களே. சரக்கு பாரிச்சுண்ணா யோசித்து பாருங்க. உங்கள் சரக்கு வேற கடைக்கு வந்தால் நீங்கள் சும்மா போவீங்களா? 2 தாட்டி போயிட்டு இருப்பீங்க. இந்த எங்கே வந்திருக்கான் தெரியல, ஏன் இந்த மாதிரி அவர் சரக்கு அங்கே வந்துருச்சு, அதனால் பிசாசு மாதிரி போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டே இருப்போம். சரக்கு வந்துருச்சு அப்படின்னு. அதே தான் பிசாசு நினச்சிவான். அவன் சரக்கு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அவன் சரக்கு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவன் வந்து ஜம்முன்னு உட்காந்துக்குவான். ஆறு சொல்கிறாரு, அவன் எந்த இடத்துல அவனுக்கு வாசிங்க. எப்பயுமே உலகத்தின் அதிபதி யோவான் 14:30, யோவான் 14:30 வாசி முடிப்போம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனிடத்துல ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்காக போய் எனக்கு அது வேணும், இது வேணும், இது பண்ணும், அது பண்ணும், அதாகணும், இதாகணும்னு சொல்ல பிசாசு உங்கள் பின்னாடியே ஃபாலோ மீன்னு சொல்லி போட்டு ஆளை போட்டு நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற ப்ராப்ளத்தவன் பண்ணிடுறான். ப்ராப்ளத்தவன். அதனால் எப்படி ஜெபிக்கக்கூடாது, தமிழில் ஜெபிக்கூடாது. சொல்லுங்கள், அவ்வளோதான் மேட்ரு பண்ணு. தமிழில் ஜெபிச்சிடாது. எப்படிங்க? ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்ச அன்னி பாஷையிலே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் அன்னி பாஷை ஜெபிக்க பழகிட்டிங்கன்னா தமிழில் ஜெபிக்க இன்ட்ரெஸ்ட்டு வராது. அன்னி பாஷையிலேயே ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அன்னி பாஷை ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த முதல்ல இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை வந்து பாருங்கள். இந்த வார்த்தை அப்படியே டெவலப் ஆகி அப்படியே சென்டென்ஸ் ஆகி வாக்கியமாகி பேராகிராஃப் ஆகி எஸ்ஐ மாதிரி வந்துட்டு அப்போ நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? ஆமாம், வாழை சும்மா. ஏன்னா அது அரை மணி நேரம் அவியானவர் கூட பேசிட்டு இருப்பார். அடுத்த அரை மணி நேரம் என்ன செய்வீங்க? அடுத்த அரை மணி நேரம் அந்த அரை மணி நேரம் ஆடிக்கும் போது உங்களுக்குள்ள வல்லமை கிரியை செய்யும். அடுத்த அரை மணி நேரம் போகும்போது பிதாவின் பாஷை உங்களுக்கு டக்குன்னு மாறிடும். பிதாவின் பாஷை அடுத்த அரை மணி நேரம் வரும்போது தூதர் பாஷை மாறிடும். தூதர் பாஷை அதான் 1 Corinthians புத்தகம் 13 நான் மனுஷ பாஷையிலும் தூதர் பாஷையிலும். அப்போது ஒரு விசுவாசி குழந்தை எத்தனை நேரம் பேசணும்? 2 மணி நேரம் நீங்கள் பேசி பழகிட்டீங்கன்னா, கண்டினியூஸாக அடிச்சிங்கன்னா 6 மாதத்தில் நீங்கள் நினைக்கிறது அத்தனை சாதிக்க முடியும். எத்தனை மாதம்? 6 மாதத்தில் நீங்கள் நினைக்க சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமாம், அன்னி பாஷை பேசும்போது சண்டை வரும், அன்னி பாஷை பேசும்போது குழப்பம் வரும், அன்னி பாஷை பேசும்போது என்னென்ன காரியம் செய்யணும் எல்லாம் அவன் செய்ய ஆரம்பிப்பான். நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கு மேலே பேச ஆரம்பிங்க, எல்லாம் கம்மியாயிடும். எல்லாம் செய்யும் கம்மியாயிடும். அப்போ அன்னி பாஷை பேச ஆவியானவர்கிட்ட ஒப்படைக்க நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் இங்கே கண்ணில் சீக்கிரமாக பார்த்துருவீங்க. ஹல்லேலூயா. ஏன்? யார் ஜெபிக்கிறா? நீங்கள் ஜெபிச்சா கூட தப்பா போயிடும், அவர் ஜெபிச்சா தப்பே. அப்போ உங்கள் ஜெபத்தை விட யார் ஜெபம் பவர்ஃபுல்லாக இருக்குது? ஆவியான ஜெபம். நீங்கள் அப்போ அதை எப்போ ஜெபிக்கணும்? அதான் முக்கியம். எப்போ ஜெபிக்கணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல காலை எந்திரிச்ச உடனேயே ஜெபிக்க ஆரம்பிங்க. என்ன சொன்னீங்க? ஜெபிக்க. ஆமாம், முதல்ல ஆவியோடு அதான் நான் ஆவியோடுன்னு என்ன பண்ணுவேன். அப்புறம் எந்திரிச்ச உடனே நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, எத்தனை மணிங்க? ஆமாம், எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் நீங்கள் முதல்ல அன்னி பாஷை பேசுங்க. ஹல்லேலூயா. நான் டைம் சொல்ல மாட்டேன். 4:30 மணி, 5 மணி, 3 மணி, 6 மணி அப்படி டைம் சொன்னால் அது நியாயப்பிரமாணம் ஆயிரும். அதில் நீங்கள் எதிர்க்க போனால் பிசாசியை வந்து நின்றுவா. அப்புறம் பார்த்தியா தூக்கிட்டு பாரு. இப்போ போய் என்ன பேச்சு பிரச்சனை இல்லை, எப்போனா பேசு. ஹல்லேலூயா. புரியுதா? புரியலையா? ஆமே.
அப்போ அதிகாலை எழுந்திருக்கிறவங்க என்னோட சேர்ந்து நீங்கள் சொல்லுங்க 4:30 மணிக்குன்னா என் கூட வந்துடுங்க. 5 மணி கூட எங்க கூட வந்துடலாம். 4:30லேருந்து 5:30 மணி இருப்போம். சில சமயம் அடுத்த நாள்லேருந்து 5 மணி கூட ஆகும். 5 மணி கூட ஆகும். ஆமாம், என் கூட நீங்கள் வரலாம் தப்புன்னு இல்லை. ஏன்னா புதுசாக அபிஷேகம் பெற்றவங்க என் கூட வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், நான் காலையில் வச்சுருக்கோம். ஆமாம், கட்டாயம் கிடையாது, மனப்பூர்வம் சொல்லி கட்டாயம் இல்லை, நீங்கள் மனப்பூர்வம் வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சு பேசும்போது 2 வார்த்தை 3 வார்த்தை நீங்கள் சொன்னீங்க பேச பழகும் போது எங்களுக்கு தனியாக பேச முடியல, எனக்கு தனியாக பேச முடியலன்னா எனக்கு யூடியூப்பில் 24 ஹவர்ஸ் பேசுகிற யூடியூப் எங்கள் நான் வச்சுருக்கேன். எத்தனை ஹவர்ஸ் பேசுகிறீங்க? 24 மணி நேரம் அபிஷேகத்தில் பேசுகிறவங்களும் இருக்காங்க. வாழ்நாள் முழுக்க சொல்லுங்கள், வாழ்நாள் முழுக்க. ஆமாம் ஆமாம், சரிங்களா. கிருஷ்ணன் அவர் பேர், அவர் பேருங்க கிறிஷ் அப்படின்னு சொல்லி, பாஸ்டர் கிறிஷ். அவங்களே நம்ம நாடு கிடையாது, வேறு ஊடு வேறு நாடு. அவங்க செய்வாங்க, இதுக்குன்னே டீம் போட்டு 24 ஹவர்ஸ் பேசுவாங்க. அப்படிங்க? ஆமாம், 24 ஹவர்ஸ் பேசுவாங்க. அவங்கெல்லாம் மிரக்கல்லாம் பயங்கரமாக இருக்கும். வாழ்க்கையில் வேறு லெவல், அவங்களுக்கு வாழ்க்கையில் வேலை லெவல். ஆமாம், அதனால் அந்த யூடியூப் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், சரிங்களா. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் போட்டு நீங்கள் அவங்களோட சேர்த்து நீங்கள் செய்வீங்க ஆண்டி பாஷை நீங்கள் பேசிட்டு இருக்கலாம். தனியாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசிட்டு நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. இப்போது நீங்கள் இந்த மாதிரி குரூப்பாக பேசி பழகும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தனியாக பேசுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தனியாக பேசுகிறப்போ முதல்ல பழகு. இப்போ நான் பாருங்கள், காலைல 4:30 to 5:30 முடிச்சுட்டு செய்வேன். சில வேலையை முடிச்சுட்டு திரும்பியும் உட்காந்துருவேன். முக்கியமான வேலை முடிச்சு திரும்பி உட்காந்து ஃப்ரீயாக டக்குன்னு உட்காந்து பேசி ஃபோன் சைடில் போட்டு பேசிக்கிட்டே பனிக்கணக்காக பேசிட்டு இருப்பேன். 8 டைம் எனக்கே தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ என்ன பழகணும்? இது இப்படி பழகிட்டீங்க, இப்படி நீங்கள் பழகிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. எல்லாம் சரிப்போம்மா. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நன்றி 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 நன்றி.